ஒரு பயோ இது மாதிரி இருக்கும். இது வந்து என்ன பண்ணும், விவசாயத்துக்கு வந்து பூச்சி தாக்குதல்ல இருந்து காப்பாற்றும். நிறைய மூலிகை செடி அங்க இருக்கும். இது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஊருக்கு எப்படி மாம்பழம்னு சொன்னோம்னா சேலம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த காக்டஸ் வந்து மெக்சிகோட ஒரு ஃப்ரூட். ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அங்க அவங்க உற்பத்தி பண்றாங்க, கன்சியூம் பண்றாங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய NNIST என்ற இன்ஸ்டியூட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 3.5 kg ஆஃப் காக்டஸ்ல இருந்து 3.38 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பயோ லெதர் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஹாய் சிலம்பரசன். ஹாய் சசீன். ஆனா வியூவர்ஸ்லாம் அவங்க மேல படுக்க கோவமா இருப்பாங்க. என்ன நீங்க உங்களை தமிழ் லிட்ரேச்சர் ஃபேக்கல்ட்டியா மாத்தினதுக்கு அப்புறம் சும்மா பொசுக்குன்னு கிளாஸ் எடுக்கிறீங்களே தவிர ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோவுக்கு உங்களோட கோஆபரேஷனை இவ்வளவு தேட வேண்டியதா இருக்கே. பாருங்க, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா எக்ஸ்பிளைனர் கொடுப்போம், அப்பப்போ கொடுப்போம். ஃபர்ஸ்ட் தமிழ் லிட்டரேச்சர் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஐயோ, யூனிவர்சிட்டி எவ்வளவு தைரியமா சொல்றீங்களே நீங்க. எனிவே, ஆஃப்டர் லாங் டைம் அடுத்த ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ. ஓகே, இனிமேலும் நாங்க இவ்வளவு லேட் பண்ண மாட்டோம், மன்னிச்சிருக்கேன், பொறுத்துக்கோங்க. ஆனா இந்த கரண்ட் அஃபேர் நம்ம சூஸ் பண்ணது வந்து என்ன சொல்றது, எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். ஓகே, ஒர்க் ஷாப் ஆன் கேக்டஸ் இல்லையா? ஆமா, ஒர்க் ஷாப் ஆன் கேக்டஸ்னு நான் ஆக்சுவலி எப்படி போச்சுன்னா, ஒர்க் ஷாப் ஆன் கேக்டஸ் அப்படின்ட்டு என்ன கேக்டஸா அப்படின்னா, கேக்டஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆரம்பிச்சாரு இவரு. நான் ஏற்கனவே சொல்லி ஹி இஸ் இன்டு என்விரான்மெண்ட்டுங்கிறதுனால அவர் என்ன அப்படி வந்து சொன்னாரு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்ச கரண்ட் அஃபேர், நீங்களே இந்த கரண்ட் அஃபேரோட கான்டெக்ஸ்ட்டை செட் பண்ணுங்க. ஓகே, இது என்னன்னா ஒரு ஒர்க் ஷாப் நடந்துச்சு December 21ல மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். ஆமா, பஞ்சாயத் ராஜ் அவங்க வந்து ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்காங்க நியூ டெல்லியில. ஓகே, ஸோ அந்த காக்டஸ் ஃபார் கிரீன் எக்கானமின்ற மாதிரி ஒரு இதில் வச்சு நடத்திருக்காங்க. நிறைய என்டர்பிரைனர்ஸ், அதுக்கப்புறம் திங்க் டேங்க், ஸோ நிறைய வாலண்டியர்ஸ், அவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்காங்க. இதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்திருக்காங்க. அதுதான் கரண்ட் அஃபேர். இப்போ இந்த காக்டஸோட நம்ம இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் இதுக்கான ஒரு முக்கியத்துவம் இப்போ வந்து கொடுக்குறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். சரி, அதாவது ஒரு நார்மலா ஒரு அர்பன் லைஃப்ல வளர்ந்த ஒரு பையன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையன் பொண்ணு அந்த மாதிரி, அதுவும் இந்த 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 ஜெனரேஷன் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேக்டஸ் அப்படிங்கிறது இந்த லவ் ஃபெயிலியர் சாங்ல வர்ற ஒரு உவமானம் உவமேயமா தான் தெரியுமே தவிர இல்ல. அப்ப இப்ப வந்து இந்த கத்தாழை அது வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது, ஆலோவேரா அப்படிங்கிறதுனால அது வந்து இந்த ஃபேஷியல் அப்படி இப்படின்ட்டு தெரியுது. மற்றபடி வந்து ஆர்னமெண்டலா வச்சிருக்காங்க. சென்னைன்னு எடுத்துக்காங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா கேக்டஸ் வந்து ஆர்னமெண்டலா வச்சிருக்காங்க இல்லையா? அதனால வந்து அதுல வந்து இவ்வளவு பெரிய ஒரு this could be a source of green economy அப்படிங்கிறது இந்த கரண்ட் அஃபேர் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நீங்க கிரீன் எக்கானமி, அதுக்கப்புறம் அந்த கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்றதுக்கு கார்பன் சீக்வரேஷன். ஓகே, இந்த மாதிரியான பெரிய பெரிய பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் நீங்க வில்லேஜ்ல தான் தேடணும். புரியுதுங்களா? ஏன்னா இது நம்ம பாரம்பரியத்துல இருந்து வர்றது. நீங்க சொன்னீங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா கள்ளிச்செடி ஒண்ணு இருக்கு, இது கற்றாழைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாம பாக்குற கள்ளி செடியிலே நிறைய வெரைட்டி இருக்கு. சப்பாத்தி கள்ளி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டமா குச்சி மாதிரி வளரக்கூடிய கள்ளி, ஒரு ஸ்டார் ஷேப்டு கள்ளி, அந்த மாதிரி நிறைய வகையான கள்ளி செடிகள் இருக்கு. கற்றாழைன்னு பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி அந்த சோத்து கற்றாழை, ஆனை கத்தாழைன்னு சொல்லுவோம், அது மாதிரி கற்றாழை வகைகளும் இருக்கு. இது கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வேலிகள்ல வளரக்கூடியது. ஆமா, அங்க சைட்ல வந்து நம்ம ஃபென்சிங் மாதிரி யூஸ் பண்றோம். நாங்க எங்க ஊர் சைடெல்லாம் பாத்தீங்கன்னா இட்டேரின்னு ஒன்று சொல்லுவோம். ஓகே, அது வந்து என்னன்னா, இப்போ ஒரு கால்வாய் போகுது, தண்ணீர் போகக்கூடிய வழி, இல்லைன்னா ஒரு பாதை, இந்த பாதைக்கு ரெண்டு சைடும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலி மாதிரி ஒரு செடிகள் வளர்த்துருப்பாங்க. இதுல வந்து மிக்சடு செடிகள், இந்த மாதிரியான கற்றாழை, அதுக்கப்புறம் வந்து கள்ளி செடிங்க, வேப்ப மரம், இந்த மாதிரியான வகைகளான செடிகள் இருக்கும். இது வந்து ஒரு கிரீன் இது மாதிரி தான், ஒரு பயோ இது மாதிரி இருக்கும்.
இது வந்து என்ன பண்ணும், விவசாயத்துக்கு வந்து பூச்சி தாக்குதல்ல இருந்து காப்பாத்தும். நிறைய மூலிகை செடி அங்க இருக்கும். இது ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். இப்ப வறட்சியான காலத்துல போய் நம்ம அதுல இருந்து ஏதாவது பழங்கள் எடுத்துட்டு வரலாம், மருந்துகள் எடுத்துட்டு வரலாம். ஸோ அது மாதிரி யூஸ் வந்து பாரம்பரியமா இருக்கக்கூடியது. ஓகே. இந்த கள்ளி செடி பார்த்தீங்கன்னா சங்க காலத்திலேயே வந்து பாலை நிலத்தில் கூடிய செடிகள்ல கள்ளி செடி ஒண்ணு. ஆமா ஆமா, கள்ளி செடி இருக்கக்கூடிய காட்டு வழியா வந்து ஆமா அது வருது. ஸோ அந்த மாதிரி கள்ளி வந்து தமிழர் பாரம்பரிய இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இந்த கள்ளி வந்து பாத்தீங்கன்னா நம்ம காக்டஸ்ன்னு சொல்லக்கூடியது வந்து சப்பாத்தி கள்ளி, நல்ல தட்டையா இருக்கக்கூடிய கள்ளி. கிராமங்கள்ல அதிகமா பார்க்கலாம். அதுல வந்து முள்ளா இருக்கும் அந்த தட்டை மாதிரி இருக்கிற அமைப்புல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு பழம் வரும். சின்ன வயசுல எல்லாம் நாங்க வந்து அதுலயும் பழத்துலயும் மேல முள்ளு இருக்கும். அதை பறிச்சுட்டு அந்த முள்ளு படாம பறிச்சு அதை வந்து பாறையில வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருந்து பறிச்சுட்டு பாறையில வச்சு தேய்ப்பீங்களா? ஆமா, அந்த முள்ளு போறதுக்காக பாறையில வச்சு தேய்க்கணும். பறிச்சதுக்கு அப்புறம் கூட ரெமினன்ட் இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் டாப்ல ஒரு முள்ளு, அதை வந்து ஓபன் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு முள்ளு இருக்கும். எடுத்துட்டு அதை சாப்பிடுவோம். ரொம்ப இனிப்பா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். நேச்சுரலா கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட். அப்படியே ரெட்டிஷா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம். இதுல வந்து நான் வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். காக்டஸோட காக்டஸ் வந்து மெக்சிகோல வந்து அந்த மக்களுக்கு ரொம்ப பெரிய பிடிச்ச ஒரு இது. மெக்சிகோ? ஆமா, அவங்க அதிகமா அதை வந்து ஃபார்மிங் பண்றாங்க. ஓகே. அந்த பழம் வந்து அவங்க விற்கிறாங்க. அந்த பழத்தை வந்து விற்கிறாங்க. அந்த காக்டஸ், அந்த சப்பாத்தி கல்லி, அந்த தட்டையா இருக்கு இல்லையா போர்ஷன், அதை முள்ள நீக்கிட்டு அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. அந்த கிரீனிஷ் போர்ஷன்? ஆமா, அந்த முள்ள நீக்கிட்டு அதை சமைச்சு சாப்பிடுறாங்க. அங்க டிஷ்ஷா அவங்க யூஸ் பண்றாங்க. ஓகேவா? அது எடிபிள்? அது எடிபிள். அதே மாதிரி பழத்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம ஊருக்கு எப்படி மாம்பழம்னு சொன்னோம்னா சேலத்து அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த காக்டஸ் வந்து மெக்சிகோட ஒரு ஃப்ரூட். ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு அவங்க உற்பத்தி பண்றாங்க, கன்சியூம் பண்றாங்க. ஓகே. இப்ப அதுலயே நிறைய அந்த முள் இல்லாத வெரைட்டி, ஸ்பைன்லெஸ் வெரைட்டி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதுல வந்து நிறைய விஷயங்கள் டெவலப் ஆயிருக்கு காக்டஸ் யூஸ் பண்ணி. லெதர், அதுக்கப்புறம் அது ஃபெர்டிலைசர். இப்ப நம்ம கிராமத்தை கூட பாத்தீங்கன்னா வறட்சியான காலங்கள்ல என்ன பண்ணுவாங்க, அதை தட்டி லைட்டா அந்த முள்ளெல்லாம் நீக்கிட்டு ஆடு மாடுகளுக்கு தீவனமா கூட கொடுத்துருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம், அந்த விறகெல்லாம் கிடைக்காத சமயத்துல வந்து அதை வந்து புடுங்கிட்டு வந்து காய வச்சு தண்ணி காய வைக்கிறக்கோ இல்லை எதுக்கோ ஒரு சின்ன சின்ன இதுக்கு யூஸ் பண்ணுவோம், எரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எரிபொருளாகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நார்மலா இருந்த வழக்கம். இப்போ வந்து காலநிலை மாற்றத்தினால, ஒரு காலத்தின் தேவையினால அது மேல ஒரு பார்வை போயிருக்கு, உலகளாவிய பார்வை. அதனாலதான் இப்ப அதை வந்து இந்தியா இப்பதான் வந்து பேசுது. ஆனா உலகத்துல முன்னாடியே வந்து நிறைய பேர் அதோட ரிசர்ச் இது பண்ணிருக்காங்க. ஆமா. ஸோ இப்போ அதை தான் வந்து நம்ம இன்னும் பெட்டரா பேச வேண்டியது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஒர்க் ஷாப் பத்தி பேசிட்டோம். ஓகே. என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆமா, இட் ஹேட் பீன் எ டிஸ்கஷன். எப்படி வந்து இந்த கேக்டஸ் வந்து ஒரு கிரீன் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வந்து கொண்டு போறது, அதோட டைமென்ஷன் எப்படி மாத்துறதுங்கிற மாதிரி அந்த ஒர்க் ஷாப் போயிருக்கு. ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம பார்த்த வரைக்கும் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸும் இதுல இருக்கு. ஆமா இல்லையா? என்ன சொல்றது, வாட்டர் ஷெட் ரிலேட்டட் அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு கிருஷி சிஞ்சாய் யோஜனாவே. ஆமா, அந்த சிஞ்சாய் யோஜனா இருக்கு இல்லையா, கிருஷி சிஞ்சாய் யோஜனால இருந்து வந்து அவங்க வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இப்போ வந்து இந்த கள்ளி செடியோட இதை வந்து முன்னெடுக்கலான்ட்டு. ஏன்னா அதுல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்சஸ் இருக்கு இல்லையா, அவங்க வந்து நிறைய அரிட் லேண்ட் சொல்லக்கூடிய பயன்படுத்த முடியாத லேண்டு, தண்ணி இல்லாத அந்த வறட்சியான பகுதிகளை எல்லாம் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியாத அந்த மாதிரியான லேண்டை வந்து மேம்படுத்துறதுக்காக நிறைய பிளான்டேஷன் அது இதுன்னு பண்றாங்க, ப்ரோக்ராமிங். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் பண்ணும்போது இந்த கள்ளிச்செடியை வச்சு பண்ணலாம் என்னன்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதனால வந்து இதை ஊக்குவிக்கிறாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர் டீம். இதுல வந்து இப்ப வந்து அந்த காக்டஸையும் எடுக்கிறாங்க. ஓகே. அந்த காம்பனன்ட்டையும் இன்க்ளூட் பண்ணி அந்த ஃபார்மிங் பண்ணலான்ட்டு ஒரு 10,000 ஹெக்டேர் அளவுக்கு பண்ணணும்ட்டு ஒரு டார்கெட் இப்ப ஃபிக்ஸ் பண்றாங்க. ஓகே ஓகே. ஸோ இது அதுக்கப்புறம் தான் வந்து அதோட யூசஸ் என்னன்ட்டு அடுத்த இது போகுது. ஒரு ஹெர்பல் காம்பனன்ட் அப்படின்னாலே நம்ம யூசஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெகுலேட் பண்ணுவாங்க. ஆனா இதுல யூசஸ் பாக்குறப்ப வந்து மலைச்சு போற அளவுக்கு இருக்கு. அதுலயும் அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஒன்று கொடுத்த ரிப்போர்ட் படி இவ்வளவு லெதரே நம்ம இதுல வந்து பயோ லெதரே இதுல இருந்து எடுக்க முடியும். ஆமா, அதுல ஏதோ ஒரு கிலோகிராம் கணக்கு கூட சொன்னீங்க. திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய NNIST என்ற இன்ஸ்டிடியூட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா,
3.5 kg ஆஃப் காக்டஸ்ல இருந்து 3.38 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பயோ லெதர் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். 3.3 ஸ்கொயர் ஃபீட் வச்சாலும் எவ்வளவு பெரிய இடம். ஆமா. சோ அதுல வந்து செப்பல்ஸ், உங்களுக்கு பேக்ஸ், பெல்ட், அந்த மாதிரி லெதருக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, சோ அந்த இதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நான் வயலண்ட் லெதர்னு சொல்லலாம். இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி இட் சீம்ஸ் லைக் a ஸ்டார்ட்-அப் ஐடியா. ஆமா, ஸ்டார்ட் அப் மட்டும் இல்லையா, ஒரு அக்ரி டெக் ஸ்டார்ட் அப் இது ஆக்சுவலி. இப்ப அந்த லெதர் வரும்போது நிறைய அந்த லெதருக்காக கொல்லப்பட வேண்டிய விலங்குகள் கொல்லப்படாது. அந்த லெதர் வந்து எக்கனாமிக்கலி இதா இருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ பயோடிகிரேடபிளா இருக்கும். இந்த பயோடிகிரேடபிள் சொல்றப்ப இதுல இருந்து பயோஃபியூவல்ஸ் கூட எடுக்கிறாங்கன்னு. ஆமா, வேற ஒரு பைலட் பிளான்ட் ஏதோ இருக்கு அப்படின்னு. ஆமா, இதுல வந்து இன்டர்நேஷனலி ஒரு என்ஜிஓ, அவங்க வந்து மத்திய பிரதேசத்துல அல்ஹாம்னாங்கிற இடத்துல வந்து ஒரு பயோ கேஸ் பிளான்ட் போட்டிருக்காங்க, பயோ கேசிஃபையர். ஓகே. அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த காக்டஸோட இது பிளஸ் கவுடங் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பயோமாஸா கொடுக்குறாங்க. ஸோ எனர்ஜி இதை வந்து எனர்ஜி இதுல வந்து 90% காக்டஸோடதையும் 10% கவுடங்கோட ட்ரை மெட்டீரியல் அந்த இது கொடுக்குறாங்க, இன்புட்டா கொடுத்து. அது பாத்தீங்கன்னா அவுட்புட் வந்து 65% ஆஃப் மீத்தேன் வருது. ஸோ அந்த இது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ 90% காக்டஸ் பிளஸ் 10% கவுடங் கொடுக்கும்போது 65% ஆஃப் கார்பன். இப்போ வந்து பயோகேஸ் பாத்தீங்கன்னா ஒன்று கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் மீத்தேன் வரும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மீத்தேன், 65% மீத்தேன் வருது. ஸோ நம்ம மீத்தேன் வந்து பயோஃபியூயல்ல யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இதுல இருந்து இது பண்றாங்க. ப்ராஸ்பெக்டிவா நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்து நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. ஆமா, நீங்க வந்து பயோகேஸ், பயோஃபியூயல், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அனிமல் ஃபீடுக்கு, லைஃப் ஸ்டாக் ஃபீடுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபுட் பர்பஸஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். இதுலயும் நிறைய டைப் ஆஃப் சப்பாத்திகளிலும் ஒரே டைப் கிடையாது, நிறைய டைப் ஆஃப் இது இருக்கு. ஸோ அது வந்துட்டு நீங்க ஸ்பைன்லெஸ் இல்லாம இருக்கக்கூடிய வகைகளும் இருக்கு. இல்ல ஒன்ஸ் அது உள்ள அக்ரி டெக்னு போயிடுச்சுனாலே நிறைய வெரைட்டிஸும் வர ஆரம்பிச்சு. ஆமா, இப்ப அது வந்து என்ன பண்ணாங்க, அது டெவலப் பண்ணாங்கன்னா அந்த ஃப்ரூட் வெளியே வரும். அந்த ஃப்ரூட்டோட இது வந்து நியூட்ரிஷன், நல்ல நியூட்ரிஷன் இருக்கக்கூடியது. ஸோ அதுல ஜூஸ், ஜாம்ஸ் அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் தாண்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேண்ட் ரிசோர்ஸஸோட இனிஷியேட்டிவ்ல இந்த if this becomes இந்த பைலட் பிளான்ட் எல்லாமே இண்டஸ்ட்ரியலி எலிஜிபிள் பிளான்ட்டா மாறிடுச்சு. இல்ல இதோட அந்த புரோட்டோடைப் இருக்குல்ல, இந்த புரோட்டோடைப் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இந்தியால இருக்க நிறைய ஏரிட் லேண்ட்ஸோட எஃபிஷியன்ட் யூசேஜுக்கு இதை கொண்டு வந்துட முடியும். ஆமா, கண்டிப்பா இல்லையா? அப்ப வந்து நிறைய வில்லேஜஸ், டவுன் ட்ராடனா இருக்கிற வில்லேஜஸ், டெவலப்மெண்ட் வர முடியாத வில்லேஜஸ், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நான் அடிக்குவேட் சப்ளை ஆஃப் வாட்டர் ஆர் இரிகேஷன், அப்படி இருக்கிற வில்லேஜஸ் கூட நம்ம வந்து இதுல அடிக்குவேட் அவங்களோட ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் பண்ற அளவுக்கு ஆகுது. இந்த புரோட்டோடைப் எல்லாத்தையுமே கொஞ்சம் வில்லேஜ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸா கன்வெர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆமா, நிறைய இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாவே அரிட் கிளைமேட், நம்ம பாலை நிலங்கள்ல வரக்கூடிய, வெயில் இடத்துல வரக்கூடிய, தண்ணி இல்லாத இடங்கள்ல வளரக்கூடியதுதான். ஸோ இது வந்து கண்டிப்பா அந்த மாதிரி இடங்கள்ல பயன்படுத்தலாம். ஓகே. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த பயோ லெதர்ன்றதும் பயோஃபியூயல்ன்றதும் இப்ப நம்ம வந்து ஒரு இந்த வில்லேஜ்லயே வந்து ஒரு பயோ கேசிஃபையர் யூஸ் பண்ணலாம். இதை வளர்த்து நீங்க அதுலயே ஒரு பவர் ஜெனரேஷன் பண்ணலாம். சென்ட்ரலைஸ்டா ஒரு என்டிட்டி இருந்தாலுமே கூட இதை வந்து டெலிகேட் பண்ணி ரூட்ஸ் கிட்ட இருந்து அங்க இருந்து கூட நம்ம சப்ளை எடுக்க முடியும். அது ஆக்சுவலி இட் சீம்ஸ் வெரி பிளாசிபிள். ஆக்சுவலி ஆமா, சீம்ஸ் வெரி நைஸ். இதுல இவ்வளவு ரிசர்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதே வந்து ஆச்சரியமா இருக்கு. அதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு, ஆனா தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குங்கிறப்பதான் வந்து இன்னும் மலைப்பா இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்கு இதுல, இன்னொரு ப்ராடக்ட். இதை வந்து மெக்சிகோல நோபல்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல வந்து ஒரு இன்செக்ட் இருக்கு. இது அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு தாவரம் தான். இதுல வந்து அந்த இன்செக்ட் வந்து ஹோஸ்ட் எடுத்துட்டு கேக்டஸ் சொல்றீங்க? ஆமா, கேக்டஸ்ல. ஓகே. நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அந்த பூச்சிகள் வந்து இதுல வாழும். அந்த பூச்சிகளை பயன்படுத்தி ஒரு டை தயாரிக்கிறாங்க. அந்த இதுவும் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கு நிறைய. அதுக்கான அது அந்த காலத்துல இருந்தே அந்த டையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. டை யூஸ் ஃபார் க்ளோத்திங். எஸ். ஓகே. ஸோ அது அந்த ஒரு இதுக்காகவும் வளர்க்குறாங்க. அப்பேரல் டெக்னாலஜில கூட ஒரு பெரிய ஒரு. ஆமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை சுத்தி இருக்கு. யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்த்தோம்னா கூட இது என்ன சொல்றது, ப்ரிலிம்ஸ்ல இது வரலாம். ஏன்னா
சின்ஸ் திஸ் பிகம் ஒரு யூனியன் ஆஃப் இந்தியா ஒரு நேஷனல் ஒர்க் ஷாப் நடத்தியிருக்காங்க அப்படின்னாலே தே ஹவ் டேக்கன் திஸ் இன்டு தி ஆம்பிட் ஆஃப் நேஷனல் பாலிசி. ஆமா, கரெக்டா? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட்லி வந்து கிருஷி சிஞ்சாய் யோஜனா இருக்கு, அதுல இருந்து காம்பனண்ட் ஆட் ஆயிருக்கு. வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்ல இது ஒரு ஆமா, கண்டிப்பா. அந்த வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட்ல இது வருது அப்படின்னாலே அதுவுமே வந்து ஒரு நேஷனல் பாலிசி. ஆமா, இல்லையா? அடுத்து வந்து நம்ம எப்படி சொல்றது, ஏரிட் லேண்ட் யூசேஜ், ஆமா, லேண்ட் ரிசோர்சஸ், ஆமா, அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து நேஷனல் பாலிசி தான். ஆமா. ஸோ அல்டிமேட்லி இதை வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல டைரக்ட் கொஸ்டினா வரலனாலும் கூட இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்ல இரிகேஷன் ரிலேட்டடா, ஏரிட் கிளைமேட் ஜோன்ஸ் ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இந்த கரண்ட் அஃபேரை ஒரு கரெக்டான காம்பனண்டா அப்ராப்ரியேட்டா நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து இருக்கிற கேண்டிடேட்ஸை விட அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும். இது பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது ஓகே, கார்பன் சீக்வரேஷன் இது பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணிக்குவோம். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் யூபிஎஸ்சில ப்ரிலிம்ஸ்ல வந்திருந்தது, இந்த ட்ரை ஏரியால வளரக்கூடிய பிளான்ட்ஸோட தன்மைகள் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ அது வந்து அதோட இலைகள் இல்லாத இது முள் இருக்கும், அந்த மாதிரியான தன்மைகளை பத்தி எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கு. ஆமா, இப்போ வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வருது ரிகார்டிங் பயோகேஸ் என்ன டெவலப்மெண்ட்ங்கும் போது நீங்க இந்த இது யூஸ் பண்ணலாம்னு எழுதலாம் தைரியமா. ஒரு வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு இதை நீங்க தாராளமா எழுதலாம். ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஆமா, ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு எக்கனாமிக், இப்போ ஒரு பீப்புள்ஸ் ரூரல்ல இருந்து மைக்ரேஷன் ஆறாங்க, அதை தடுக்கிறதுக்கு என்ன ஜாப் கிரியேஷன் பண்ண முடியும், ஸ்டார்ட் அப் ஏரியா கொடுக்கலாம். கரெக்ட். ஸோ நிறைய டைமென்ஷன்ல நீங்க அதை யோசிங்க, இந்த கரண்ட் அஃபேர் அணுகணும். ஆமா, இது அதிகமா யாரும் பேசாத ஒண்ணு, ஆனா நம்ம பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால. ஆனா இன்னொன்னு சொன்னீங்கல்ல, வாட்டர் ஷெட். எஸ், அந்த வாட்டர் ஷெட்ன்றது நம்ம சொல்றது வந்து நீர்பிடிப்பு பகுதி. ஆமா, மழை பெஞ்சு அந்த தண்ணியானது அந்த ஸ்லோப் ஏரியால இதாகி வடிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஃபார்ம் பண்ணி ஆமா அதை சேனலைஸ் பண்ணுது. ஆமா, அதுக்கப்புறம் சேனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் போய் இன்னொரு வாட்டர் பேசினோட வாட்டர் பாடியோடய கலக்குது. ஆமா. ஸோ அந்த இடங்கள்ல வந்து வளர்க்கக்கூடிய வாய்ப்பு, ஏன்னா அது வந்து ஸ்லோப் ஏரியாவா இருக்கும், வெஜிடேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ தண்ணி நிற்காதனால ரொம்ப இதான ட்ரை லேண்ட்ஸ் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடங்கள்ல இதை வளர்க்கும் போது இதுக்கு கம்மியான தண்ணி தேவை, கம்மியான தண்ணியே போதும், ட்ரை ஏரியால வளர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி வளரும் போது தண்ணி ஒரு வழியா வழிந்து போயிட்டா கூட இது ஓரளவுக்கு தண்ணியை ஸ்டோர் பண்ணலாம், மண்ணோட வளத்தை பாதுகாக்கலாம். அங்க மண்ணரிப்பு ஏற்படும், இல்லை சாயில் எரோஷன் வரலாம். ஸோ அதை வந்து அந்த டாப் சாயில வந்து ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதான் பை டிஸ்கிரிப்ஷனே இந்த கேக்டஸ் வந்து ஹார்டியஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, எந்த தன்மையிலையும் அது வந்து சமாளிச்சிடும். ஆமா, ராபஸ்டான ஒரு இது அது. ஆமா, ஒரு தன்மை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கரெக்டா அதை வாட்டர் ஷெட் ரீஜன்ஸ்லயும் நம்ம வந்து இதை பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃப்ரூட் நீங்க அடிக்கடி பாப்பீங்க ஜூஸ் கடையில, டிராகன் ஃப்ரூட். அந்த டிராகன் ஃப்ரூட் என்னன்னா சைனாவோட கள்ளிப்பழம் தான். ஓகே, முதல்ல சைனாவில் ரோட்டோரமா இருந்த அந்த கள்ளிப்பழம் தான். அதை வந்து என்ன பண்ணாங்க, ஃபார்ம் பண்ணி டெவலப் பண்ணி அது ஒரு பெரிய எக்கனாமி ஆகி போச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அங்கங்க கள்ளிப்பழமும் அந்த விற்கிறான், டிராகன் ஃப்ரூட்னு சொல்லி. ஓகே, இன்னைக்கு வந்து நாம வந்து இது நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாரம்பரிய பழங்கள்லயே நிறைய பழங்கள் இருக்கு, வெளியே தெரியாது. அது மாதிரி சங்க காலத்துல ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்களா? ஆமா, இதெல்லாம் முன்னெடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை வந்து நாளைக்கு இதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ற அளவுக்கு நம்மளாலையும் பண்ண முடியும். இப்போ மெக்சிகோல வந்து அது நான் சொல்றேன் இம்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கள்ளிப்பழம் வந்து அமெரிக்காவுக்கு மற்ற கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரி மார்க்கெட் கொண்டு வர ஸ்டேஜுக்கு நம்மளும் பண்ண முடியும். ஆமா, ஓகே. எனிவே, அமேசிங் கரண்ட் அஃபேர். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு நல்ல கரண்ட் அஃபேர் பேசணும் அப்படிங்கிறது வந்து லேட்டானது ஒரு வருத்தமா இருந்தாலும் கண்டென்ட் பத்தி பாக்குறப்ப இட் இஸ் வெரி ஹாப்பி. ஓகே, எனிவே நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேரோட சீக்கிரம் சந்திப்போம். கண்டிப்பா. தேங்க்யூ சிலம்பரசன். தேங்க்யூ.